ஸோ வெல்கம் டு காடேவோ. ஸோ இந்த எபிசோட் ஊப் சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மெயின் இம்பார்ட்டண்டான கீவேர்ட்ஸ் 3 இருக்குது. அந்த 3 கீவேர்ட்ஸ் வந்து ஜாவாவில் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஸ்டாட்டிக் கீவேர்ட் லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம் இல்லையா, அதோட சேர்ந்து சூப்பர் கீவேர்ட், திஸ் கீவேர்ட் அண்ட் ஒன்று இருக்குமே, என்னது ஃபைனல். ஸோ ஃபைனல் அப்படிங்கிற இந்த 3 கீவேர்ட்ஸ் பற்றி தான் வந்து இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஃபாதர்னு ஒரு கிளாஸ் இருக்குது அண்ட் டாட்டர்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஜெண்டர் அப்படிங்கிறத ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபைனல்ங்கிற கீவேர்டு ஒரு ஃபீல்டுக்கு இல்லை ஒரு வேரியபிள் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, அது கான்ஸ்டன்ட், அதை மாற்ற முடியாதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ கேரக்டர் ஜெண்டர் அப்படிங்கிறது மேல்னு கொடுத்துட்டோம். அப்போ மேலுங்கிறது வந்து அதை மாற்றவே நம்மளால் முடியாது. ஸோ இப்போ இந்த கேஸில் நான் மாற்ற ட்ரை பண்ண வச்சுக்கோங்களேன், ஜெண்டர் இஸ் ஈக்குவல் டு நான் சும்மா ஃபீமேலில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் அது எரர் காமிக்குது. என்ன பண்ணுது பாருங்கள், சாரி நான் அது கேரக்டர் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே எரர் காமிக்குது. என்னென்னு பாருங்களேன், கான்ட் அசைன் அ வேல்யூ டு அ ஃபைனல் வேரியபிள் ஜெண்டர். ஓகே, ஸோ அதை சரி பண்ணோன்னா அந்த ஜெண்டரை ஃபைனல்லேருந்து தூக்குங்கன்னு சொல்லுது. ஸோ இப்போ இந்த ஃபைனலில் தூக்குனதுக்கப்புறம் இந்த எரர் இல்லை, ரைட்டா? பட் இதே இதை ஃபைனலில் கொடுத்துருந்தா அதை மாற்ற முடியாது, ஒரு கான்ஸ்டன்ட், அதை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறோம், அப்போ வந்து அது எரர் வந்து தருது. ஓகே, ஸோ இது ஒன் ஆஃப் த யூஸ் கேசஸ் இன் ஃபைனல். பட் இதே இது இந்த ஃபைனல் அப்படிங்கிற இந்த கீவேர்டை, ஸோ இப்போ நிறைய வரனால இது தூக்கிறேன், இந்த ஃபைனல்ங்கிற இந்த கீவேர்டை நான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் மெத்தடுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பிரிண்ட் மெத்தட் நான் ஃபைனல் கொடுத்துட்டேன். இங்கே நான் அந்த பிரிண்ட்டை திரும்ப வந்து ஓவர் ரைட் பண்ண ட்ரை பண்ணேன். ஏன்னா இது ஒரு பேரண்ட் கிளாஸ், இது ஒரு சைல்ட் கிளாஸ். அப்போ நான் இதை இங்கே ஓவர் ரைட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா சும்மா எஸ் அவுட் கொடுத்து சைல்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறேன். ஓகே, ஆனால் இங்கே எரர் காட்டுது. என்னென்னு பாருங்களேன், print cannot be overridden ஏன்னா print in father is overridden method is final அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ இங்கே இருக்கிறது ஃபைனல் நம்ம சொல்லிட்டோம். அப்போ இங்கே ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் ஃபைனல், இங்கே ஓவர் ரைட் பண்ண முடியாதுங்கிறத நம்ம வந்து கிளியராக சொல்லிட்டோம். ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த ஃபைனல் அப்படிங்கிற இந்த கீவேர்ட். ஸோ 2 யூஸ் கேஸ் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து வேரியபிள்ஸ்க்கு இது டிஃபைன் பண்ணால் அதோட வேல்யூவை நம்மளால் மாற்ற முடியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜெண்டர் எம்னு போட்டோம்னா இங்கே ஜெண்டரை மாற்ற ட்ரை பண்ணோன்னா எரர் காமிக்கும். ஸோ அப்படி மாற்ற முடியாது. அண்ட் இதே மாதிரி ஒரு மெத்தடுக்கு ஃபைனல் கொடுத்தோம்னா அதை ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் வந்து இங்கே பண்ண நம்மளுக்கு விடாது. ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த ஃபைனல் அப்படிங்கிற இந்த கீவேர்டுக்கான யூஸ். ஸோ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் கீவேர்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 50 அப்படின்னு ஒன்று இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ஜெண்டர் வந்து எஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபைனல் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட் தூக்கிடுறேன். இப்போதைக்கு நமக்கு அது தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே வச்சுக்கலாம். ஸோ பிரிண்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு ஜெண்டரை பிரிண்ட் பண்ணணும். ஸோ எஸ் அவுட் சும்மா ஜெண்டர் அப்படின்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பிரிண்ட் ஆகும், இந்த இடத்துல ஜெண்டர் என்ன இருக்குது, எஃப். ஸோ எஃப் பிரிண்ட் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ அதை நம்ம மாற்றணும் அப்படின்னா, எனக்கு ஏஜ்க்கு பதிலாக ஜெண்டர் பிரிண்ட் ஆகுது. மதருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஏஜ்லாம் மாற்ற வேண்டாம், ஜஸ்ட் மதரோட ஏஜ் வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இப்படி வச்சுருக்கோம். 2 பேரோட ஜெண்டர் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் ஆப்வியஸ்லி பிரிண்ட் ஆகுது. ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணுறோம், எனக்கு இந்த கேஸில் ஜெண்டர் அப்படிங்கிறது இங்கே இருக்க ஜெண்டர் கால் பண்ணுது. ஆனால் இங்கேயும் ஒரு ஜெண்டர் இருக்குல்ல. ஸோ டாட்டரோட ஜெண்டருக்கு பதிலாக எனக்கு ஃபாதரோட ஜெண்டர் வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த சூப்பருங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணேன். ஸோ m.print அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 2 கேஸுமே நம்மளுக்கு மேல் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஓகே, அங்கேயும் வந்து m தான் வரப்போகுது, இங்கே m தான் வரப்போகுது. பட் இப்போ இதே இது இந்த சூப்பர் கீவேர்டை நான் எடுத்து விட்டேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு மேல் அண்ட் ஃபீமேல்னு வரும். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த சூப்பர் கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணனால இது இந்த கிளாஸில் உள்ள ஜெண்டரை யூஸ் பண்ணாமல் இங்கே மேலே ஃபாதருங்கிற கிளாஸில் இருக்க ஜெண்டர், அதாவது அது ஒரு பேரண்ட் கிளாஸோட ஜெண்டர் வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்கு. பட் இதே மாதிரி நம்ம இங்கேயும் பண்ணலாம். என்ன அப்படின்னா, நம்ம கால் பண்ணுறப்ப இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனை வந்து இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணாமல் நம்ம வந்து இந்த மேலே இருக்க ஃபாதருங்கிற பிரிண்ட்டை கால் பண்ணுங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ சூப்பர் டாட் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தோம் இங்கே அப்படின்னா அது கால் ஆகிறது ஃபாதரோட பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஸோ சூப்பர் டாட் பிரிண்ட் அப்படிங்கிறத ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டாட்டரோட பிரிண்ட் கால் பண்ணால் அது ஃபாதரோட பிரிண்ட்டை தான் கால் பண்ணுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எஸ் அவுட் கொடுத்துக்கிறேன். இது வந்து
டாட்டரோட கிளாஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ ரெஃபரன்ஸ்க்காக நம்மளுக்கு புரியணும் இல்லையா? ஸோ இப்போ ரன் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஃபாதரோட ஜெண்டர் பிரிண்ட் ஆயிருக்கு, அது ஓகே. டாட்டருக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் ஆயிருக்கு, ஓகே. இந்த எம் டாட் பிரிண்ட் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, இது டாட்டரோட கிளாஸ் வந்து எம்ஏ, ஸோ அதனால் அதுக்கு வருது. இதோட பிரிண்ட்டை கால் பண்ணுது. ஸோ கால் பண்ணப்போ ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது, டாட்டர் கிளாஸ் பிரிண்ட் பண்ணணும், அது பிரிண்ட் பண்ணியிருக்கு, ஓகே. அடுத்து என்ன பண்ணிருக்கு, சூப்பர் டாட் பிரிண்ட்டும் கொடுத்துருக்கோம். அப்போ என்ன பண்ணுது, திருப்பி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணல, திருப்பி கால் பண்ணுறப்ப மேலே போயிட்டு இந்த ஃபாதரில் இருக்கிற இந்த பிரிண்ட்டை கால் பண்ணி கோடேவோ பேரண்ட் கிளாஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த சூப்பர் கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த கிளாஸில் இருக்க வேரியபிள் ஆக்சஸ் பண்ணாமல் இல்லை மெத்தட் ஆக்சஸ் பண்ணாமல் இதோட பேரண்ட் கிளாஸோட வேரியபிள் ஒரு மெத்தட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அப்போ இந்த சூப்பருங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ 2 கீவேர்ட் பார்த்துருக்கோம். ஒன்று ஸ்டாட்டிக் போன எபிசோடில் பார்த்தோம். இந்த எபிசோடில் சூப்பரையும் நம்ம இதுக்கு முன்னாடி ஃபைனல் அப்படிங்கிற இந்த கீவேர்டையும் வந்து பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் திஸ் அப்படிங்கிற கீவேர்ட் மட்டும்தான் வந்து ரிமைனிங் இருக்குது. அந்த கீவேர்ட் பற்றி பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ இந்த திஸ் அப்படிங்கிற கீவேர்டை நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரை வச்சு சொல்கிறேன். ஓகே. இல்லைனா பிரிண்ட் ஃபங்க்ஷனே இருக்கட்டுமா? ஸோ ஜெண்டர் அண்ட் ஏஜை நம்ம டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்கோம், எந்த வேல்யூஸும் கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் வாங்க போகுது. ஒன்று வந்து கேரக்டர் ஜெண்டர், இன்னொன்று நம்மளோட இன்ட் ஏஜ். அது ரெண்டையும் இன்புட்டாக வாங்கி இந்த ரெஸ்பெக்டிவ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஸ்டோர் பண்ணுங்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்க போகுது. ஓகே. அப்போ ஜெண்டர் இஸ் ஈக்குவல் டு ஜெண்டர், அப்புறம் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஏஜ்னு கொடுத்தா அது டசன்ட் மேக் சென்ஸ், அந்த மாதிரி தானே இருக்குது. ஸோ இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா டாட்டர் ஃபங்க்ஷனே நம்மளுக்கு இப்போதைக்கு வேணாம். இப்போ ஃபாதரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு 2 ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ ஒன்று மேல் கொடுக்குறேன் கேரக்டர், ஸோ மேல், அண்ட் அதுக்கப்புறம் ஏஜ் வந்து சும்மா ஒரு 15 கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து கால் பண்ணிட்டோம், எஃப் டாட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் ஆர்குமெண்ட்ஸாக வந்து நம்ம பாஸ் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இதில் பிரிண்ட் எல்லாம் தேவையில்லைங்கிறனால அதை ரிமூவ் பண்ணிடுறேன், அதான் பிரச்சனையாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டோம். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எஸ் அவுட் எஃப் டாட் ஜெண்டர் அண்ட் எஃப் டாட் ஏஜ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எம் அண்ட் 50 பிரிண்ட் ஆகணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல் கேரக்டரும் 0வும் பிரிண்ட் ஆகுது. அதாவது இங்கே நம்ம கொடுத்துருக்க அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகலை. ஏன்னா இப்போ இந்த ஜெண்டர் அப்படிங்கிறதுல என்ன பார்த்தீங்கன்னா அது அதே வேல்யூவோடு அசைன் பண்ணியிருக்கோன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஜெண்டர்னு ஒன்று ஆர்குமெண்ட்டாக கொடுக்குறேன், அதை இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஜெண்டரை ஆக்சஸ் பண்ணுன்னு சொல்கிறோம். அப்படி இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஜெண்டர்னு சொல்கிறதுக்கு தான் இந்த திஸ் அப்படிங்கிற கீவேர்ட். ஓகே. ஸோ இப்போ இந்த திஸ் டாட் ஜெண்டர் அண்ட் திஸ் டாட் ஏஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஜெண்டர் அப்படிங்கிறது இந்த பார்த்தீங்களா ஃபாதருங்கிற கிளாஸில் இருக்க கேரக்டர் ஜெண்டர், அண்ட் இந்த ஜெண்டர் அப்படிங்கிறது வந்து கேரக்டர் ஜெண்டர். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்குமெண்ட். ஓகே. இதுக்கு கிளாஸ்ன்னு காமிக்கல, பார்த்தீங்களா, கிளாஸ் ஃபாதர் காமிக்கல. ஸோ அதான் சொல்கிறேன். இப்போ இந்த ஜெண்டர் வந்து கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், அண்ட் இந்த ஏஜ் வந்து இந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம்ல, அதுதான் வந்து இந்த திஸ் கீவேர்ட். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸில் இருக்கிற வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா M50ங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த திஸ் அப்படிங்கிற கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ஸில் இருக்கிற அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணும். இந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுன்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம கம்பைலர்கிட்ட சொல்கிறதுக்காக தான் வந்து இந்த திஸ் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த 3 கீவேர்ட்ஸும் ஃபைனல், திஸ் அண்ட் நம்மளோட இன்னொன்று வந்து என்ன பார்த்தோம், ஃபைனல், திஸ், சூப்பர். ஸோ இந்த 3 கீவேர்ட்ஸ் வந்து இதுதான். ஸோ பேசிக்காக நம்ம இருக்கிற மோஸ்ட் கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தோம். ஸ்டாட்டிக் பார்த்துட்டோம், ஃபைனல், திஸ் அண்ட் சூப்பர் வந்து இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கோடேவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த எபிசோட் ஊப்ஸில் நம்ம சந்திக்கலாம். அண்டில் தென், பாய்.